வணக்கம் மக்களே, நாங்கள் வந்து புடவை எடுக்க வந்திருக்கிறோம். எங்கள் அண்ணி, நான் இன்னும் குடும்பத்தோடு வந்திருக்கோம். இதோ எங்கள் எல்லோரும் இருக்காங்க, நான் காட்டுறேன். இந்த புடவை செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன புடவைன்னு பார்த்துருவோமா? இப்போ இது இல்லை, பாரதிக்கு பிடிக்கலையா? இது நல்லா இருக்கு, அழகா இருக்குது. அது ரெட்டுக்கு இது வந்து மெரூன், அது ரெட்டு இருப்பாங்கன்னு கேட்டா அதுக்கு இன்னும் பதில் வந்து அதுக்கு தான் கேட்குறேன். சிவப்பா இருந்தா கொஞ்சம் இந்த மாதிரி டார்க் கலர் நல்லா இருக்கும், கருப்பா இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமாண்ணா? நல்லா தான் இருக்கும். என்ன இப்போ வச்சு பாருங்களா, சலமினி வச்சு பாரு. இந்த சாரி வந்து இது ஒரு இந்த சாரி எடுத்துக்கிறோம்ப்பா. அது ஒரு ப்ளூவா வரும், இது மைல் ப்ளூ கிரீன். ஒரு ஃபோன்ல ஒரு மாதிரி எடுத்துக்கிறேங்க. நீ எப்படி ஆசைப்பார். இது வந்து எங்க அண்ணன் பொண்ணுங்களுக்கு எடுக்கிறோம். இது ஒரு சாரி கலரு, ப்ளூ கலர் ஒன்று, அங்கே ஒரு சாரி க்ரீன். அது அன்னிக்கு 3 எடுக்கிறேன். அன்னி இது 2 பொண்ணுங்களுக்கும், இது எங்கள் அன்னிக்கு. ஓ, இது வேணும்ட்டியா? அம்மா எடுத்துக்கிட்டோம். அடிப்பாவே, எப்படி மனசு மாறுது பாரு. அழகா ஓகே ஓகே. இந்த கலர் க்ரீனா சென்டரா வைங்க. இப்ப மாத்திட்டோம்ப்பா. 2 கிரீனு, ஒரு ப்ளூ, 3 பேருக்கு. எங்க அன்னைக்கு 1, அண்ணன் பொண்ணுங்களுக்கு 2. சூப்பரா இருக்கு, கலர்லாம் செம்மையா இருக்கு. இந்த கிரீனும் நல்லா இருக்கு, இந்த கிரீனும் நல்லா இருக்குப்பா. அது என்ன கிரீன் வருதா பிளவுஸ்? இந்த கை இப்படி அணைச்சிருங்க, கை மடக்கிடுங்க, இப்படி பண்ணிடுங்க. அப்படி பண்ணா நம்ம கரெக்டாக தெரியும். அண்ணி பாருங்க, இன்னொரு தடவை வந்து வாங்க, முன்னாடி பாருங்க, உங்க மனசுக்கும் திருப்தியா இருக்கணும்ல. பாரதி பாரு, போட்டோ வீடியோ எடுத்தா இப்படி இருக்கும். என்னப்பா இது ஃபுல்லா லைட்டு தான்க்கா, லைட் கலர் தான் இப்படிதான் வரும். டார்க்கா எடுத்தோம்னா இந்த கேமரால பாரு, இந்த கேமரால பாருப்பா, நல்லா இருக்குல்ல. பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. ஒரு சரியா பாக்குறோம். கிரீனும் கேட்டிருக்குது. அது பொண்ணு இந்த இங்க இருக்கிறாங்க, புடவை தூக்கிட்டு. ஒரு சாரி வச்சு பார்த்துட்டோம், இன்னொரு சாரி பார்க்க போறோம். அதுதான் பார்க்கலாம். இது ஏற்கனவே இந்த கலர் தான் முதல்ல கட்டின மாதிரியே இருக்கு. கட்டி விடுறாரு, வெள்ளையா இருக்கா. இதை விட அதுதான் நல்லா இருந்துச்சு எல்லாமே. இதுதான் பொண்ணுக்கு புடவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சாரியா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. மாப்பிள்ளையும் சேர்ந்து வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. பார்த்துக்கிறோன்னா அப்புறமா 25,000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு சூட்கேஸ் ட்ராலி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இதை இப்படி எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. ட்ராலியோட வெளியே வந்துட்டோம். நாங்கள் இதை எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போது
எங்கள் அண்ணன் பையன் அதான் இப்போ தான் பில்லு போட்டு முடித்து வாங்கியிருக்கிறோம். எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். வாங்க வாங்க எல்லாம் இறங்கி வராங்க. இப்போ தான் எனக்கு சாரி எடுக்க போனவங்களாம் எங்கள் அண்ணிலாம் இறங்கி வராங்க. சாப்பிட போகலாம். சாரிலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே உட்காந்துருக்கோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். இப்போ போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் போய் சாரியை வாங்கிட்டு வரணும். சுங்கு பவுடர் கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டு வந்துட்டு பார்க்கலாம் சாரீஸ்லாம். நான் வந்து பர்கர் வாங்க சொல்லியிருக்கேன், பார்சலில் கேட்டிருக்கேன். பர்கர் வந்தோடனே நாங்கள் கிளம்பிடுவோம் வாங்கிக்கிட்டு. கடை ஒரே கூட்டம், சரவணா ஸ்டோரில் செம்ம கூட்டம். சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம்ப்பா. செம்ம சத்தமாக இருக்குது. ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு நின்றா சவுண்டு தான் பெருசாக இருக்குது. ஆட்டோ வரலையே, நிறைய ஆட்டோ நிற்குதுப்பா, லைனாக நிற்குதுப்பா ரோட்டில். எங்கள் குடும்பம்லாம் வெளியே நிற்கிறோம், ரோட்லேயே நிற்கிறோம். சரவணா ஸ்டோர் வாசலில் நிற்கிறோம். சரவணா ஸ்டோரில் இந்த ஒரு காயின் வர 2 கிராம் காயின் வெள்ளியில் சில்வரில் கொடுத்துருக்காங்க. சூட்கேஸ் ஒன்று, காயின் ஒன்று. சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா வந்து நிறையா வாங்கினோம், ஆனால் அவங்க இன்னும் கூட கொடுக்கலாம், கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். எல்லாரும் வீடுக்கு வந்து சேர்ந்துட்டோம் மொத்தமாக உட்காந்து. இப்போ புடவையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க, பார்த்துட்டு அப்படியே எல்லாருக்கும் காட்டிட்டு நான் என் வீட்டுக்கு போனோம். அவங்களாம் விட்டுட்டு நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. அண்ணன் வீட்டில் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். கல்யாண புடவை பொண்ணுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த பக்கம் என்னென்னா மாப்பிள்ளையுடைய அக்காவுக்கு இது. ஓ, இது அம்மாவுக்கு எடுத்ததா? சரி, இது அம்மாவுக்கு எடுத்தாச்சு. மாப்பிள்ளை அம்மாவுக்கு, இது பொண்ணுடைய அம்மாவுக்கு. இது ஒரு சாரி எடுத்திருக்காங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் எடுக்கணும்ல நாங்கள், அதனால எடுத்திருக்கோம். அப்புறம் அப்படியே மாப்பிள்ளை உடைய அக்கா அங்கே 2 பேருக்கும் 2 விதமாக சூப்பராக இருக்குல்ல இந்த சாரியில். 2 பேருக்கும் ஒரே கலர் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இதில். இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அம்மா அது இன்னும் நல்லாயிருக்கும். இது கட்டினா அழகாக இருக்கும். இந்த ஃபோனில் ஒரு மாதிரி வேறு கலராக தெரியுது. கட்டிட்டு இன்னொரு தடவை வீடியோ எடுப்போம்ல, அப்போ பாருங்கள் எல்லோரும். ஓகேயா? ஓகே, பாய். பாய் சொல்லுங்கள் எல்லாம். நிர்மலா பாய். பாய். ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறோம். எங்கள் மாப்பிள்ளை பிள்ளை பாருங்க தலையை கவுந்துக்கிட்டு உட்காந்துட்டு. சரி, இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா? ஓகே. பாய். பாய்.